வணக்கம். என்னைக்காவது உங்களுக்கு எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு தோணிருக்கா? இன்னைக்கு நாம அத்வைதம் அப்படின்ற ஒரு ஆழமான தத்துவத்துக்குள்ள ஒரு பயணம் போக போறோம். இது நம்மள பத்தியும் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்த பத்தியும் நம்மளோட பார்வையே மாத்தக்கூடிய ஒரு விஷயம். வாங்க, இந்த ஒருமைப்பாடுங்கிற ரகசியத்துக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளோட இந்த தேடல ஒரு அழகான பிரார்த்தனையோட ஆரம்பிக்கலாம். பாருங்க, சூரியனும் சூரிய கிரணமும் போன்று இறைவா, நான் உனக்கு அந்நியமானவன் அல்லன் என்பதை அறிந்து கொள்ள அருள் புரிவாயாக. அதாவது, சூரியன் கிட்ட இருந்து அதோட கதிரை எப்படி பிரிக்கவே முடியாதோ அதே மாதிரி இறைவா, நானும் உன்னை விட்டு வேற இல்ல அப்படிங்கறத நான் புரிஞ்சிக்க எனக்கு அருள் பண்ண. இந்த ஒரு வரிதான் நாம இன்னைக்கு பேச போற முழு தத்துவத்தோட இதய துடிப்பே இதுதான்னு சொல்லலாம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். ஒருமைக்கான பிரார்த்தனை. இது சும்மா ஒரு வேண்டுதல் மட்டும் கிடையாதுங்க. இந்த ஆழமான தத்துவத்தை நாம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு திறவுகோல் மாதிரி. வாங்க, இந்த பிரார்த்தனை எப்படி அத்வைதம்ங்கிற பெரிய உலகத்தோட கதவை நமக்கு திறந்து காட்டுதுன்னு பார்க்கலாம். அப்போ அத்வைத்தம்னா என்ன? ரொம்ப சிம்பிள். அதோட நேரடி அர்த்தம் இரண்டல்ல, அதாவது நாட் டூ. கேக்குறதுக்கு ரொம்ப சாதாரண வார்த்தை மாதிரி இருக்கலாம், ஆனா இதுக்குள்ள இருக்கிற தத்துவம் ரொம்ப பிரம்மாண்டமானது. என்ன சொல்லுதுன்னா, நம்ம கண்ணுக்கு தெரியிற இந்த பலவிதமான விஷயங்கள், இந்த பன்முகத்தன்மை, இது எல்லாத்துக்கும் அடியில இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமே அடிப்படையில ஒண்ணுதான். நம்ம பாக்குற வேறுபாடுகள் எல்லாமே ஒரு தோற்றம்தான், ஆனா உண்மை ஒன்னே ஒண்ணுதான். அடுத்த பகுதிக்கு போலாம். உலகம் இரண்டல்ல. இந்த எல்லாம் ஒண்ணுங்கிற தத்துவத்தை வெறும் வார்த்தையா மட்டும் பார்க்காம நம்மள சுத்தி இருக்கிற இயற்கையிலேயே இதுக்கு என்னென்ன உதாரணங்கள் இருக்குன்னு தேடி பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். முதல் உதாரணம், அலையும் கடலும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு அலை உண்மையிலே கடல்ல இருந்து தனியான ஒண்ணா? இல்லதானே. அது கடலோட ஒரு தற்காலிகமான வெளிப்பாடு, அவ்வளவுதான். அந்த அலை அடங்குனதும் அது என்ன ஆகுது? மறுபடியும் கடலாவே மாறிடுது. அப்போ தோற்றம்தான் வேற, ஆனா உண்மை ஒண்ணுதான். அடுத்ததா, சிவம் மற்றும் சக்தி. சிவம்ங்கிறது ஒரு நிலையான பிரக்ஞை, ஒரு கான்ஷியஸ்னஸ்னு வச்சுக்கிட்டா, சக்திங்கிறது அதிலிருந்து வெளிப்படுற ஆற்றல், பவர். நம்ம உணர்வையும் ஆற்றலையும் பிரிக்க முடியுமா? முடியாதுல. அதே மாதிரிதான் இதுவும். தெய்வீகத்தோட ரெண்டு முகங்கள் மாதிரி தெரியலாம், ஆனா அடிப்படை ஒண்ணுதான். இப்போ நம்மளே எடுத்துக்கலாம். உடலும் உயிரும் பாக்குறதுக்கு ரெண்டும் வேற வேற மாதிரி தெரியுது இல்லையா? ஆனா ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு உயிர் உருவாகுது. உயிர் இல்லாம உடம்புக்கு என்ன மதிப்பு? உடல் இல்லாம உயிர் எப்படி தன்னை வெளிப்படுத்திக்க முடியும்? அப்போ ரெண்டுமே பிரிக்க முடியாததுதான். இப்போ இன்னும் ஒரு படி மேல போவோம். ஒரு பிரம்மாண்டமான கருத்து பார்க்கலாம். ஜகத், அதாவது இந்த முழு பிரபஞ்சம். அப்புறம் ஜீவன், அதாவது நாம ஒவ்வொருத்தரும். அத்வைத்தம் என்ன சொல்லுது தெரியுமா? இந்த பரந்த விரிஞ்ச பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் நடுவுல எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாதாம். ரெண்டுமே ஒரே இருப்போட வேற வேற வெளிப்பாடுகள் தான். கடைசியா அத்வைதத்தோட உச்சகட்ட பார்வைக்கே வந்துட்டோம். ஜீவாத்மா, அதாவது நம்மளோட தனிப்பட்ட ஆன்மா. பரமாத்மா, அதாவது இந்த பிரபஞ்சத்தோட ஆன்மா. இது ரெண்டும் வேற வேற இல்ல, ஒன்னேதான். இதுதான் அத்வைதத்தோட சாராம்சம். எப்படி ஒரு சொட்டு கடல் தண்ணி கடலோட தன்மை எல்லாத்தையும் கொண்டிருக்கோ, அதே மாதிரி நம்ம ஆன்மாவும் அந்த பிரபஞ்ச ஆன்மாவோட ஒரு பகுதிதான். சரி, இப்போ மூணாவது பகுதிக்கு போலாம். ஒரு கவிஞரின் பார்வை. இவ்ளோ நேரம் நம்ம தர்க்க ரீதியா உதாரணங்களை பார்த்தோம். இப்போ அது எல்லாம் விட்டுட்டு ஒரு கவிஞரோட உள்ளுணர்வு மூலமா இந்த ஒருமைப்பாட்டை எப்படி உணரலான்னு பாப்போம். தாயுமானவரோட வார்த்தைகள் இந்த உண்மைக்கு ஒரு புது பரிமாணத்தையே கொடுக்குது. தாயுமானவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. சகம் அனைத்தும் பொய்யெனவே தானுணர்ந்தால் துக்க சுகம் அனைத்தும் பொய்யென்றோ சோராது இகபரத்தும் விட்டுப் பிரியாத மேலான அத்வைத கட்டுக்குள் ஆவதென்றோ காண். அவர் ஒரு ஆழமான கேள்வியை கேட்கிறாரு. இந்த உலகம் மொத்தமும் ஒரு பொய், ஒரு தோற்றம்னு நீ உணர்ந்துட்டா, அப்போ நீ அனுபவிக்கிற சுகமும் துக்கமும் கூட பொய்தானே. அப்படின்னா இந்த மாயையெல்லாம் தாண்டி அந்த உண்மையான பிரிக்கவே முடியாத அந்த அத்வைத்த நிலை கூட நாம எப்போதான் ஒன்னாவோம் அப்படின்னு கேக்குறாரு. அப்போ இந்த பாட்டோட முதல் செய்தி என்ன? நம்ம பாக்குற இந்த உலகம், இதுல இருக்கிற மனுஷங்க, பொருட்கள், இது எல்லாமே ஒரு கனவு மாதிரி, ஒரு ஸ்கிரீன்ல ஓடுற சினிமா காட்சி மாதிரி. இது எல்லாமே வெறும் தோற்றங்கள் தான். இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான இயல்பு இந்த வேறுபாடுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. இதுதான் தாயுமானவரோட வாதத்தோட அடுத்த ஸ்டெப்பு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். யோசிங்க, உலகம் ஒரு தோற்றம்னா அந்த உலகத்தால நமக்கு வர்ற இன்பமும் துன்பமும் கூட ஒரு தோற்றம் தானே. எதனால நமக்கு இந்த உணர்வுகள் வருது? நாம நம்மள இந்த உலகத்துல இருந்து ஒரு தனி ஆளா பாக்குறதால தான்.
அந்த நான் தனிங்கிற பிரிவினை உணர்வே ஒரு மாயைனா அதிலிருந்து வர உணர்வுகளும் மாயா தானே இருக்க முடியும். சரி, இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. உடைக்க முடியாத பிணைப்பு. இப்ப பார்த்த எல்லா உதாரணங்களையும் இந்த கவிதை வரிகளையும் இணைக்கிற அந்த மையப்புள்ளி என்ன? அத்வைதத்தோட சாராம்சம் என்ன? வாங்க பார்க்கலாம். அத்வைத்தம் நமக்கு சொல்ற மிக முக்கியமான செய்தி இதுதான். தாய்மானவர் ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு இல்லையா, விட்டு பிரியாது. அந்த ஒரு வார்த்தை எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு உடைக்கவே முடியாத பிணைப்ப சொல்லுது. இந்த பிணைப்பு இந்த வாழ்க்கையில மட்டும் இல்ல, இதுக்கப்புறமும் தொடருது. நம்ம கண்ணுக்கு தெரியுற இந்த பிரிவினைகளுக்கெல்லாம் அடியில இந்த ஆழமான ஒருமைப்பாடு எப்போதுமே இருந்துட்டு தான் இருக்கு. நம்ம இந்த உரையாடல ஒரு முக்கியமான கேள்வியோட முடிச்சுக்கலாம். உண்மையிலே எல்லாமே ஒண்ணுதான்னா அப்புறம் எது நம்மள பிரிக்குது? நான் வேற நீ வேறன்னு நாம உணர்றோமே, அந்த உணர்வு எங்க இருந்து வருது? நம்மளோட எண்ணங்களா, இல்ல நம்மளோட நம்பிக்கைகளா, இல்ல நாம உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிற இந்த தோற்றங்களா? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டுட்டு நான் விடை பெறுகிறேன். நன்றி.